ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கட்டிங் பார்க்க போறோம். நெறைய பேருக்கு ஃப்ரண்ட் கட்டிங்கில ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். பட் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி கட்டிங் பண்ணும்போது, ஃப்ரண்ட்ல எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வராது. இது வந்து 40 சைஸ் ப்ளவுஸு. இது வந்து நேர்வாக்கா இருக்கிறத நான் 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது நம்மள பார்த்த மாரி வந்து ஃபோல்டு சைடு இருக்கும். கீழ பார்த்த மாரி கரை பகுதி இருக்கும். ஆப்போசிட் சைடு ஓப்பன் பகுதி இருக்கும். இந்த மாரி ப்ளவுஸ நீங்க பிளேஸ் பண்ணி வெட்டும்போது, துணி கொஞ்சம் வந்து மிச்சப்படும். ஆ இதில வந்து நம்ம வந்து 40 சைஸ் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம். 40 சைஸ் ப்ளவுஸ்ல வந்து கொஞ்சம் ஹெவி பஸ்ட் இருக்கக்கூடியவங்க. 40 சைஸ் வந்து செஸ்ட் ரவுண்டு. பட் அவங்க உடம்பு பாக்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாங்க. பட் ஹெவி பஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்ட போறோம். அப்போ நம்ம வந்து இப்போ பேக் பார்ட்டோட லென்த்த வச்சு தான் வந்து வெட்ட போறோம். இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்து உயரம் வந்து 13 1/2 இன்ச் வருது. ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின் மடிச்சு அடிக்க கீழ. ஸோ டோட்டலா 15 இன்ச் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கரப்பகுதி இருக்குல்ல, அதுலேருந்து மார்ஜின் 2 இன்ச் நம்ம மடிச்சு அடிப்போம் பாருங்க. அந்த மார்ஜின வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி, அ இந்த மாரி மார்க் பண்ணி நீங்க லைன் போடும்போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து உங்களுக்கு லைன் வரும். கொஞ்சம் கோணமானாலாம் வராது. அதுக்காக தான் இந்த மெத்தட். அதுக்கப்புறம் அந்த மார்ஜின்ல லைன் போட்டிருக்கோம் பாருங்க. அந்த லைன்லேருந்து 13 1/2 இன்ச் கரெக்ட்டா அந்த 13 1/2 இன்ச்ச அந்த லைன்ல வச்சு ஸ்ட்ரெய்ட்டா இன்ச் டேப்ப வச்சு நான் வந்து மேல மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது கழுத்து, ஷோல்டர் மார்க் பண்ணுவோம்ல மேல் பகுதி, அங்க மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 13 1/2 இன்ச் மேல. அதுக்கப்புறம் அந்த 2 லைனையும் ஜாயின் பண்ற மாரி ஸ்கேல வச்சு ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1/2 அன் இன்ச் எக்ஸ்ட்ரா மேல எடுத்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஷோல்டர் ஜாயினிங்க்கு நம்மளுக்கு வந்து போகும். சப்போஸ் நம்ம 1/2 இன்ச் எடுக்கல, ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, ஹைட் கம்மியா போயிரும். இதுக்கப்புறம் கழுத்து அகலம் 40ன்னு வரும்போது 38, 40, 42 வரும்போது நீங்க 2 1/4 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆம் அதுக்கு மேல போச்சுன்னா 3 இன்ச் வந்து கழுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 2 1/4 தான் வைக்கிறேன். 40 இன்ச்சுனால 2 1/4 கழுத்தும் ப்ளஸ் 3 இன்ச்சு ஷோல்டரும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேல மார்க் பண்ண மாதிரியே வந்து நான் கீழேயும் வந்து இப்போ கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து உயரம் வந்து 5 1/4 மார்க் பண்றேன். 6 இன்ச் வைக்கணும். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பா வேணாங்கிறனால 5 1/4 வச்சுட்டு, நான் வந்து மார்க்கிங் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். கீழயும் 2 1/4 3 இன்ச்ச வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேல இருக்கிற மாரியே கீழ ஒரு வாட்டி, ஒரு தடவைக்கு 2 தடவ வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல சப்போஸ் கீழ கழுத்து அகண்டு போயிருச்சு, இல்ல ஷோல்டர் அகண்டு போயிடுச்சுன்னா, அந்த ப்ராப்ளம் வராம இருக்க தான், நான் மேல எப்படி மார்க் பண்ணேனோ, அதே மாரி கீழயும் வந்து மார்க் பண்ணேன். இப்போ மார்க் பண்ண பிறகு, நம்ம வந்து கழுத்துக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துறலாம். இப்ப ஆம்கோல் ஹைட் வந்து நான் 5 1/2 வைக்கிறேன். ஆம்கோல் ஹைட் வந்து நான் 5 1/2 வைக்கிறேன். ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 5 1/4 6 வந்துரும். ஸோ, ஆம்கோல் ஹைட் 5 வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு, இப்போ பாடி சுற்றளவு 40. 40 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 10 இன்ச் வரும். ஸோ, அந்த 10 இன்ச்ச வந்து நான் இந்த மாரி மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் கிட்ட கீழ 5 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த லைனையும் ஆ 10 இன்ச் கிட்ட மார்க் பண்ண அந்த லைனையும் ஜாயிண்ட் பண்ணிரலாம். சரிங்களா? இந்த மாரி ஜாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாடியோட அ அந்த இது லைன் வந்துரும். பேட்டர்ன் எப்படி சொல்றது? அந்த பாடிக்கான அந்த லைன் வந்துரும். ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின் சைட்ல விட்டாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யும் ஒண்ணா போட்டு வெட்டுறனால, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச் கொடஞ்சு விட்டோம்ல, அதனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு 3/4 இன்ச்சுக்கு திரும்பவும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஆர்ம் கர்வ் ஸ்கேல் வந்து கரெக்ட்டா 1/2 இன்ச்ல வந்து பதியல. அதனால ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டு, ஆர்ம் கர்வ் ஸ்கேல வந்து இந்த மாரி கரெக்ட்டா லைன் டச் பண்ற மாரி டச் பண்ற மாரி வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு கர்வ் வரைஞ்சுக்கிறேன். வெட்டும்போது என்ன பண்ணணும்னா, 1/2 இன்ச்சு மேல ஏத்தி வச்சு தான் நம்ம வந்து வெட்டணும். அது வெட்டும்போது பார்த்துரலாம். இப்போ நான் 3/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்பளுக்கு வந்து ஆர்ம்கோல் கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ண பிறகு ஆர்ம்கோல் கிட்ட ஒரு பாயிண்ட் வரும். அது வந்து 8 1/4 இருக்கணும். ஸோ, நம்ம இன்ச் டேப் வந்து உள் சைடா தள்ளி வைக்கணும். ஷோல்டர் சைட்ல உள் சைடா தள்ளி வச்சுட்டு, நம்ப 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு அப்படியே வளைச்சு கொண்டு வரணும்.
ஒட்டக்கூடாது. வளைச்சு இந்த மாரி கொண்டு வந்தா, எனக்கு வந்து ஒரு 9 கிட்ட இருக்குது. ப்ளஸ் அதில ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிரும். ஸோ, கரெக்ட்டா எனக்கு 8 1/4 வந்துரும். இந்த மாரி நீங்க உள் சைடா வந்து வச்சு கரெக்ட்டா அளந்து பார்க்கக்கூடாது. இது தப்பான மெத்தடு. வெளி கொஞ்சம் ஆ ஷோல்டருக்குள்ள நான் எப்படி இன்ச் டேப் வச்சு அளந்து பார்க்குறேனோ, அந்த மாரி தான் வந்து நீங்க அளக்கணும். இதுதான் வந்து கரெக்ட்டான மெத்தட். ஏன்னா, நம்ம ஷோல்டர் ஸ்லீவோட ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வந்து உள்ள போயிரும்ல. ஸோ, இந்த மாரி நீங்க அளந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட் வரும். ஸ்லீவையும், பாடி பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது வரக்கூடிய பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ப கழுத்து ட்ரா பண்ணிட்டு, அதுலயும் கழுத்தோட வளைவு வந்து 1/2 இன்ச் மட்டும் இருக்கிற மாரி வச்சு, நம்ம வந்து கழுத்த வளைச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது யூ கழுத்து தான் வெட்டுறாங்க. நீங்க வேற டிசைன் கழுத்துனா, நீங்க வந்து ஷேப் வேற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ப ஃப்ரண்ட்ல வந்து மெயினா பார்க்க போற ஏரியா வந்து டாட் பகுதி தான். இப்போ ஃப்ரண்ட்டோட கப் ஹைட் பார்க்க போறோம். இப்போ 40ன்னு வரும்போது, நீங்க 12 1/2 இன்ச் வச்சுக்கலாம். சப்போஸ் 40 இன்ச்சுக்கு மேல இருக்குன்னா, 12 1/2, 13, 14 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து கப்போட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போக வேணாம். இல்லாட்டி நீங்க டைரக்ட்டா பிரின்சஸ் கட் இல்ல 2 டாட் ப்ளவுஸே பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நம்ம 12 1/2 இன்ச்ல தான் மார்க் பண்ணியிருக்கோம். 40 சைஸ்ங்கிறனால, இப்போ அதுல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துடலாம். கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. கீழ இருக்க லைன்ல. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லைன்ல தான் நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இதுக்கப்புறம் இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2 1/4, ஷோல்டர் 3, அதுல பாதி 1 1/2. ஸோ 4 1/4. இந்த 4 1/4ல தான் வந்து நம்ம சென்டர் டாட் வந்து பிடிக்க போறோம். சென்டர் டாட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு இதுதான் மெத்தடு. கழுத்தோட அகலத்த ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ல பாதிய தான் ஜாயிண்ட் பண்ணி சேர்த்தா நம்மளுக்கு 4 1/4 இன்ச் வரும். 4 1/4 இன்ச் வந்து நம்ம சென்டர் டாட் புடிச்சுட்டோம். அதாவது சென்டர்ல மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த 12 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மேல் பகுதியில வைக்கிறோம். 3/4 இன்ச் வந்து அந்த சைட்ல வந்து ஓப்பன் சைட்ல வந்து வைக்கிறோம். 3/4 இன்ச் அளவுக்கு வைக்கிறோம். அதுக்கு மேல போச்சுன்னா வேண்டாம். அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவைப்படாது. 3/4 இன்ச் வைக்கிறோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சென்டர் டாட்ல வச்சு நம்ம வந்து ம அ ஜாயிண்ட் பண்ண போறோம். ஜாயிண்ட் பண்ணும்போது சென்டர்ல வளைவு குடுத்து ஜாயிண்ட் பண்ணுங்க. ஷார்ப்பா ஜாயிண்ட் பண்ணாதீங்க. நான் இதுல வந்து உங்களுக்கு காட்டும்போது ஷார்ப்பா பண்றேன். பட் வெட்டும்போது பாருங்க, நான் வந்து வளைச்சு தான் கொண்டு போய் வெட்டுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. இதுலயே வந்து நம்மளுக்கு பட்டி கிடைச்சிருச்சு. பட்டிக்கு நம்ம தனியா வந்து துணி எதுவும் வெட்ட வேணாம். இதுலயே வந்து பட்டி அழகா நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுல வந்து நம்ம டாட் பிடிக்கிறது வந்து எப்படி மெஷர்மென்ட் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுதான் மெயினே. சரிங்களா? இப்போ சென்டர் டாட் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 1/2 இன்ச் அளவுக்கு நீங்க உயரம் எடுத்துக்கோங்க. 2 1/2 இன்ச் உயரம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு மார்க்கிங் பண்ணிருங்க. கரெக்ட்டா ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சைட்ல வந்து 1 இன்ச் 1 இன்ச் அகலத்துல இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓ சப்போஸ் அ இல்ல நீங்க இந்த இதுலயே பண்ணுங்க. சைட்ல 1 இன்ச் 1 இன்ச் அகலத்துல இருக்கிற மாரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரோட ஹைட் வந்து 2 1/2 இன்ச் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி கழுத்துக்கு கீழ வரக்கூடிய அந்த டாட் இருக்கு பாருங்க. அது வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா, ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுல பாதிய மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து நீளம், உயரம் வந்து ஒரு 2 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் தான் தேவை. பட் 2 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்ல வந்து 1/4 இன்ச் 1/4 இன்ச் புடிச்சா போதும். ரொம்பலாம் ஜாஸ்தியா டாட் பிடிக்க வேண்டாம். 1/4 இன்ச் மட்டும் புடிச்சா போதும். நம்ம சென்டர்ல பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு தான் 1 இன்ச் அகலத்துல வேணும். சைட்ல பிடிக்கக்கூடிய அந்த 2 டாட்டுக்குமே வந்து நம்ம 1/4 இன்ச் 1/4 இன்ச் எடுத்தா போதும். அதுக்கு மேல நமக்கு வந்து தேவைப்படாது. சரிங்களா? ஆ இதுல வந்து 2 1/2 இன்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னா, பட்டி ஜாயின் பண்ணும்போது அதுல ஒரு 1/2 இன்ச் போயிரும். ஸோ, அதனால தான் 2 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சைடு டாட் அதாவது ஆர்ம் கோல் கிட்ட வரக்கூடிய அந்த சைடு டாட் இந்த மாரி நீங்க பிடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து வந்துரும். அந்த லைன் வந்து கிராஸா வரும். அது நான் ஸ்டிச்சிங்ல வந்து காட்டுறேன். இதுல உங்களுக்கு புரியாது. நான் வந்து ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணியே நான் காட்டிர்றேன். ஆ எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லைன் இருக்குல்ல, அந்த லைனோட மிட் பாயிண்ட்டும், நம்ம ஆர்ம் கோல் கிட்ட மார்க் பண்ணதோட மிட் பாயிண்ட்டும் இந்த மாரி ஸ்கேல வச்சுக்கோங்க. ஸ்கேல வச்சு நேரா ஒரு கோடு போட்டுருங்க. அந்த கோடோட உ அ உயரம் எவ்வளோ இருக்குன்னா, 3 இன்ச் இருக்கணும். இந்த கோடோட உயரம் 3 இன்ச் இருக்கணும். சரிங்களா? 3 இன்ச் இருக்கிற மாரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுலயும் வந்து சைட்ல 1/4 இன்ச் 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நீங்க வந்து டாட் புடிக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க.
நான் அது முன்னாடி சொன்ன மாரி தான் சென்டர்ல இருக்கக்கூடிய டாட்டுக்கு மட்டும் தான் 1 இன்ச்சு. 2 சைட்ல இருக்கக்கூடிய டாட்டுக்கு வந்து 1/4 இன்ச், 1/4 இன்ச் அகலம் இருந்தாலே போதும். அதுவே தாராளமானது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி சாக் வந்து ஷார்ப்பா இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. பென்சிலோ எதுவா இருந்தாலும். ஏன்னா நான் கொஞ்சம் அந்த மொட்டையாயிடுச்சா, அதனால பாருங்க லைன் எவ்வளோ திக்கா வந்திருக்கு. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி டாட் பிடிக்கும்போது ஷார்ப்பா எடுத்துக்கோங்க சாக்கு. இப்போ சைட்ல நெக்குக்கு கீழ வரக்கூடிய அந்த டாட்டும், சென்டர் டாட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ப்ளவுஸ். அதாவது நார்மலா நீங்க கப் வந்து ஃபிட்டிங்கா இருக்கக்கூடிய ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு 2 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? இது வந்து எல்லா சைஸ்ல உள்ளவங்களும் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஹெவி பஸ்ட் உள்ளவங்க இந்த மாரி சைஸ்ல போடலாம். ஸோ, அதுக்கு வந்து 2 1/2 இன்ச் வந்து மூ ரெ சைட் டாட்டுக்கும், இந்த டாட்டுக்கும் இருக்கணும். அந்த சைடு மேல 2 டாட் இருக்குல்ல, அந்த 2 டாட்டுக்கும் எவ்வளோ வந்து கேப் இருக்கணும் அப்டின்னா, அதுக்கும் வந்து 2 1/2 இன்ச் தான் தேவைப்படும். ஆமா. ச கழுத்துக்கு கீழ வரக்கூடிய அந்த டாட்லேருந்து கீழ் டாட்டும், மேல் டாட்டுக்கும் 2 2 1/2 இன்ச் வரும் கேப்பு. இந்த கீழ் டாட்டுக்கும், மேல இருக்கக்கூடிய டாட்டுக்கும், அந்த ஆம்கோல் கிட்ட வருதுல்ல, அந்த டாட்டுக்கு மட்டும் 2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ, இந்த மாரி இருக்கிற மாரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பொதுவா நார்மலா இருக்கக்கூடிய மார்க்கிங் தான். இது போட்டாலே உங்களுக்கு வந்து செஸ்ட் ரொம்பவும் ஷார்ப்பா இருக்காது, ரொம்பவும் மொழுக்கட்டையா இருக்காது. மீடியமா ஒரு பிரா வியர் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் கம்ஃபர்டபுளா, அந்த மாரி தான் இந்த டாட் இருக்கும். இது வந்து மீடியமா இருக்கக்கூடிய டாட். சப்போஸ் எனக்கு இன்னும் ஷார்ப்பா வேணும்னு கேட்டாங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய டாட்டையும், கழுத்துக்கு கீழ வரக்கூடிய அந்த டாட்டோட ஹைட் 2 டாட்டோட ஹைட்ட வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப கீழ வந்து நம்ம 2 1/2 வச்சோமா ஹைட்டு, அத வந்து 3 இன்ச்சாவும், கழுத்துக்கு கீழ வரக்கூடிய டாட்டோட ஹைட் 3 இன்ச்சாவும் நீங்க வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஆம்கோல் கிட்ட வரக்கூடிய அந்த டாட்டோட ஹைட்ட வந்து நீங்க எதுவும் நோண்டாதீங்க. அது 3 இன்ச்சுனா 3 இன்ச்லயே இருக்கட்டும். ஆ ஷார்ப்பா வர்றதுக்கு மட்டும் தான் சொல்றேன். சப்போஸ் ஷார்ப்பா வேணும், இல்ல கொஞ்சம் முள்கட்டையா வேணும்னு நெனச்சாங்கன்னா, நீங்க மெயினா பிடிக்கக்கூடிய டாட்டோட ஹைட் எங்கன்னா, கழுத்துக்கு கீழ வரக்கூடிய டாட்டும், ஆ அதே மாரி சென்டர்ல வரக்கூடிய டாட்டோட ஹைட்ட தான் வந்து நீங்க கொறச்சு, இல்ல ஜாஸ்தியாவோ நீங்க மேல கீழ ஆக்கிக்கணும். அகலத்த வந்து எதுவும் பண்ணாதீங்க. அகலம் 1 இன்ச்னா 1 இன்ச்ல இருக்கட்டும். 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்ல இருக்கட்டும். ஹைட்ட மட்டும் மேல அதிகம், கம்மியா மட்டும் நீங்க ஆக்கிக்கோங்க. சரிங்களா? இது வந்து எப்பப்பலாம் கேட்பாங்கன்னா, இந்த ரொம்ப ஷிஃபான் சாரீக்குலாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது. எனக்கு முள்கட்டையா வேணும். இல்ல மீடியம் ஹைட்ல வேணும்னா, நீங்க மீடியம் ஹைட்டு இந்த ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் முள்கட்டையா வேணும்னா, ஆ ஹைட்ட வந்து சைட்லயும், சென்டர்லயும் வரக்கூடிய ஹைட்ட மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. முள்கட்டையா வேணும் அப்டின்னா. இல்ல ஷார்ப்பா வேணும்னா, ஹைட்ட மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. மித்தபடி ஆம்கோல் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த டாட்டோட லென்த்த மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் அத நோண்டாதீங்க. அத அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மொழுக்கட்டையா, ஷார்ப்பா வேணும் அப்படின்னு இருந்தா மட்டும், கழுத்துக்கு கீழ வரக்கூடிய டாட்டையும், சென்டர்ல வரக்கூடிய அந்த டாட்டோட ஹைட் 2 டாட்டோட ஹைட்ட மட்டும் அதிகப்படுத்தி, கம்மிப்படுத்தி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். சரிங்களா? அதுக்கு மேல வந்து எதுவும் நோண்டாதீங்க. சைட்ல அந்த ஒரு, ஒரு இன்ச் நம்ம அகலம் குடுத்துருக்கோமே, அது 1/4 இன்ச் அகலத்தெல்லாம் ஏதாச்சும் நோண்டணும்னா, அதெல்லாம் எதுவும் நோண்டாதீங்க. ஹைட்ட மட்டும் அதிக கம்மி பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் காய்ஸ். நம்ப வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல மெயினா வரக்கூடிய அ டவுட்டெல்லாம் வந்து நான் இந்த ஒரு வீடியோல கிளியர் பண்ணிட்டேன். சரிங்களா? இத வந்து நம்ப டாட் என்னதான் இதுல வரைஞ்சு காட்டுனாலும், ஸ்டிச்சிங் அப்போ நம்பளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டவுட் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் போடும்போது கண்டிப்பா அந்த டவுட்டையும் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்ப நீங்க சில பேர் கேட்கலாம், இந்த சைட்ல வந்து ஹைட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. அது எதுவும் இது பண்ணாதீங்க. சைட்ல வந்து நம்ம கழுத்துக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது 1/2 இன்ச் கீழ இறங்கிரும். அதே மாரி பட்டி ஜாயின் பண்ணும்போது, அந்த கீழயும் 1/2 இன்ச் மேல ஏறிரும். ஸோ, அந்த மாரி வந்து பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். இப்ப சைட்ல வந்து 4தா ஒரு டாட் பிடிப்பாங்க சிஸ்டர். அந்த டாட் வந்து நீங்க எப்ப பிடிக்கணும்னு சில பேர் கேட்டீங்க என்கிட்ட. அதுக்கு நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். இப்போ சைட்ல 4த் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி சைடோட ஹைட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 7 இன்ச் ஹைட் இருக்கு. அதுல வந்து நான் கீழேருந்து 2 இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்றேன். கரெக்ட்டா 5 இன்ச் கிட்ட நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 5 இன்ச்லேருந்து சென்டர் டாட் இருக்குல்ல, அதுக்கு நேரா வர்ற மாதிரி, நேரா வர்றது லைட்டா கிராஸா தான் வரும். அதுக்கு வர்ற மாதிரி உயரம் எவ்வளோனா, அதே 3 இன்ச். எப்படி ஆம்கோல் கிட்ட நம்ம வந்து 3 இன்ச்சுக்கு ஹைட் வந்ததோ, அதே மாரி தான் சைடுலயும் வந்து 3 இன்ச் கிட்ட வரணும்.
அதாவது ஆம்கோல் கிட்டேருந்து சென்டருக்கு வரக்கூடிய அந்த டாட்டோட ஹைட் இருக்கு பாருங்க. அது 3 இன்ச் வரும். அதே மாரி 4த்த நம்ம வைக்கக்கூடிய டாட்டோட ஹைட்டும் வந்து 3 இன்ச் வரும். சைட்ல 1/4 இன்ச் தான் நம்ம பிடிக்கணும். அதுக்கு மேல பிடிக்க வேண்டாம். ஆனா அது நீளம் வந்து 3 இன்ச் வரும் கரெக்ட்டா. உங்களுக்கு வந்து நான் சொல்ல சொல்ல நீங்க விஷுவலையும், என்னோட ஆடியோவும் கேட்டாலே ஓரளவுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிரும். இப்ப நான் 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு, அதே மாரி 1/4 இன்ச் 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட் பிடிக்கிறனால ஏதாச்சும் டிஃபரன்ஸ் வருமா கப் சைஸ்லன்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எதுவுமே வராது. இது எதனால பிடிக்கிறாங்க அப்டின்னா, சில பேரு பிகினிங் ஸ்டேஜ்ல பிடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஏதாச்சும் ஒரு டெய்லர்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. அது எதனால அப்டின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்ட நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணும்போது, பேக் பார்ட்ட விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் உயரம்ல வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அ எப்படி டக்கு புடிச்சு அத வந்து ஈக்குவலா மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி டக் புடிச்சு தான். 4ஆவதா கப்பு கிட்ட ஒரு டக்க புடிச்சு, ஹைட்ட வந்து ஈக்குவல் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. இது வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் இன்னும் டீட்டெயில்டா காட்டுறேன். ஏன்னா சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. பட் இந்த மாரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 4வதா ஒரு டாட் வந்து வரும். என்கிட்ட நெறைய கஸ்டமர்ஸ் வந்து ப்ளவுஸ் குடுக்கும்போது 4 டாட் ப்ளவுஸ் தான் குடுப்பாங்க. ஆனா நான் 3 டாட் ப்ளவுஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். அதுவே அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து பக்காவா ஃபிட்டிங்கா இருக்கும். அவங்க கேட்பாங்க, "எனக்கு ஏன் 4த் டாட் பிடிக்கல?" அப்படின்னு. நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள்ட்ட உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள்ட்ட பண்ண மாரி தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்ட்ட சொல்லுவாங்க, "நீங்க எதுக்கும் ஒரு டாட் வந்து 4ஆவதா ஒரு டாட்ட வந்து புடிச்சு குடுத்துருங்க" அப்படின்னு. நானும் சரி கடமைக்கு அவங்க கேட்கறாங்களேன்னு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஒரு 4ஆவதா ஒரு டாட் வந்து புடிச்சு குடுத்துருவேன். பட் அது டோட்டலி வேஸ்ட். பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் வந்து அந்த ப்ளவுஸ்ல வந்து கொண்டு வராது ஃப்ரண்ட் பார்ட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். கொடஞ்சு வெட்டுற இடத்துல கொடஞ்சு வெட்டியாச்சு. அந்த ஆம்கோல் கிட்ட வரும்போது நம்ம வந்து வே பேக் பார்ட்டுக்கு 1 இன்ச் அளவுக்கு வேணுங்கிறனால அந்த வளைவு குடுத்து வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தனியா ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடஞ்சு வெட்டணும் மார்க் பண்ண இடத்துல. இவ்வளோதான் காய்ஸ். பெருசா வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்புட்ன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன டவுட்லாம் வருமோ அது எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸ்டிச்சிங்